புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் அமித்ஷா. தாவேகா தனித்து போட்டியிட போகிறதா அல்லது பாஜக அதிமுகவோடு தாவேகா இணைந்து கூட்டணி அமைக்க போகிறதா இல்ல விஜய் அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி அமைய போகிறதா அப்படிங்கிறது மூன்று விதமான ஒரு கேள்விகள் இங்க எழுந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் முன்னெடுப்புகள் தீவிரமா இருக்கு. இதுல மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட ஒரு அதிருப்தி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எப்படி சிதறப்போகிறது, என்ன அந்த வாக்குகள் எப்படி மாற்று கட்சிகளுக்கு வேறு கட்சிகளுக்கு வேறு கூட்டணிக்கு மாறும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. இந்த நேரத்துல தாவேகா தனித்து போட்டியிடுமா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய ஒரு அதிரடியான தகவல் என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த் இவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதாவது தாவேகா தனித்து போட்டியிடணும் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. இன்னொரு தரப்புல பாஜக அதிமுக கூட்டணியில தாவேகா இணைந்து செயல்பட்டால் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதகமான வெற்றி தேர்தலாக நமக்கு இருக்கும் அப்படின்னு இன்னொரு தரப்புல இருக்க கருத்துக்களும் வருது. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் எந்த தொகுதியில டார்கெட் பண்றாரு? வேலூரா, விழுப்புரமா, விக்கிரவாண்டியா, மதுரை மேற்கா? இதுல முதல் வரிசையில மதுரை மேற்கு தொகுதி தான் விஜய் அவர்கள் களம் காண இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடக்கூடிய ஒரு சூழல் நேற்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார், தனித்து கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை சந்திக்க போகிறாரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழ்ந்த ஒரு அரசியல் நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டினா இங்க பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற ஒரு நடிகர். அவர் அவருக்கு மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. குறிப்பா இளைஞர்களுடைய செல்வாக்கு பெரும்பாலும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இளைஞர்கள் அவருடைய வாக்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் குறிப்பா விஜய் அவர்களுக்கு விழும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட வாக்குகள் எல்லாம் சேர்த்தால் கூட விஜய் அவர்கள் திமுகவையோ பாஜக அதிமுக கூட்டணிகளோ எதிர்த்து இவர் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க முடியுமானா அதற்கு சாத்தியம் இல்லை. எப்ப சாத்தியம் இல்லைன்னா தனித்து நிற்க போது சாத்தியம் இல்லை. ஆனால் இதே கூட்டணி அமைக்கிற போது அது விஜய் தலைமையாக இருக்கலாம் அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில் இணையலாம். ஏதோ ஒரு பக்கம் ஒரு கூட்டணியில் இணைகின்ற போது அது வலுவான பலமான கூட்டணியாக இருக்கிற பட்சத்துல இது வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கணுங்கிறது ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்தனுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு தற்போது வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆனாலும் கூட கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது தேமுதிக, பாமக இவர்களுடன் கூட்டணியில இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பக்கம் பெரிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக அதிமுக உடன் தாவேகா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விஜய்க்கு அமித்ஷா அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. விஜய் பாஜக கூட்டணியில வரணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய தலைமை குறிப்பா அமித்ஷானுடைய டார்கெட்டாக இருக்கிறது. இந்த டார்கெட் வலையில விஜய் அவர்கள் விழப்போகிறாரா இல்ல தப்பித்து தனியாக நின்று களம் காண போகிறாரா இல்ல அவர் தலைமையில கூட்டணி வைக்க போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு சூழலாக இருக்கிறது. தற்போது வரக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னு செய்தி என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் போட்டியிடக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக வருகிறது. இது உண்மைதான். தமிழகத்துல 234 தொகுதிகள்ல எங்க நின்றாலும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் விஜய் மட்டும் வெற்றி பெற்றால் போதுமா? தமிழக வெற்றி கழகம் அவர்கள் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பெரிய அளவு வெற்றி பெற்றால்தான் அது ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் சொன்ன மாதிரி முதல் மாநில மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்னா அது வெற்றி கூட்டணியாக இருக்கின்ற பட்சத்தில், மெகா கூட்டணியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அதற்கெல்லாம் சாத்தியமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. பாஜக லேசில் விடுவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை
பாஜக அதிமுக கூட்டணியில இணைக்கணுங்கிறதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் போய் இணையலாமா அப்படிங்கிறது இரண்டாம் கட்டம் தான். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியிலே விஜய் கொண்டு வரதுல முதல் டார்கெட் செய்யறது எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு அடுத்ததுதான் அமித்ஷா. அமித்ஷா அவர் இன்னும் தீவிரமான முயற்சியில இறங்கல. அவருடைய அடுத்த கட்ட முயற்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தனித்து நிற்க போகிறாரா, பாஜக அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி வைக்க போகிறாரா, அல்லது அவர் தலைமையில கூட்டணி அமைக்க போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பம். தாவேக்காக்குள்ள உட்கட்சி பூசல், உட்கட்சிக்குள்ள பல்வேறு கருத்துகள், அதாவது பெரிய அளவுல அங்க என்ன, அதாவது 50-50 தான். பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போகலாம், இல்லைன்னா தனியா நிற்கலாம். இதுதான் அங்க இப்ப தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான ஒரு உட்கட்சி விவகாரமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அது முடிவாக இருக்கும். தற்போது அருண் குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் IRS அதிகாரியாக இருந்தவர், வருமான வரித்துறையில கூடுதல் ஆணையாளராக இருந்த அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் அவர்களுடைய கட்சியில தாவேகா கட்சியில இணைந்து இருக்கிறார். இப்படி இருக்கிற போது ஏற்கனவே 3 முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்க. இது 4வது புள்ளியாக போகின்ற போது இங்க ஒரு குழப்பம் ஏற்படுமா, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் மாறுபடுமா, கூட்டணி தலைமையில யார் யார் இணைந்து செயல்பட போகிறார்கள், யாருடன் கூட்டணி வைக்கணுங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம் நிறைந்த சூழலாக தமிழக வெற்றி கழகத்துல இருக்குது அப்படிங்கிறது தற்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் தாவேகா பாஜக அதிமுக கூட்டணியோடு இணைந்து கூட்டணியை வைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.